மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தனது கட்சி தோற்றதற்கும் ஆட்சி கவிழ்ந்ததற்கும் தானே பொறுப்பேற்று அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நல்ல விடயம்தான். அதே நேரத்தில் கட்சி தோற்றதற்கும் ஆட்சி கவிழ்ந்ததற்கும் என்ன காரணம், என்ன காரணங்கள் எவை என்பதனையும், என்ன செய்ய தவறிவிட்டார்கள் இந்த கட்சியினர் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் என்ன செய்ய அவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லது செய்ய தவறிவிட்டார்கள் என்பதனை, என்ன குறைகள் என்பதெல்லாம் நீங்களே மக்களே எனக்கு எழுதி போடுங்கள். உங்களுடைய குறைகள் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு எழுதி போடுங்க. என்ன நிறை குறைகள் நாங்கள் அலசி பார்க்குறோம். அலசி பார்த்துட்டு அடுத்த முறை மீண்டும் பெரும் வெற்றியோடு நாங்கள் திரும்பி வருவோம்னு சொல்லியிருக்கார் இல்லையா? ஆகவே நேயர்களே, ஊடகங்களில் கருத்துக்கள் போடுவது ஒருபுறம் இருக்க, அவருக்கு எழுதி போடுங்க. மின்னஞ்சல் வழியாகவோ, தொலைபேசி வழியாகவோ, அலைபேசி வழியாகவோ, கடிதத்தின் வாயிலாகவோ அவருக்கு எழுதி போடுங்க. அவருக்கு அவருடைய விலாசமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா அறிவாலயத்தில் அதனுடைய விலாசம் முகவரிலாம் தெரியும். எழுதி போடுங்க. அவர் நிச்சயம் அதை பரிசீலிப்பார். அது மட்டும் இல்லாமல் என்ன தவறு நேர்ந்திருக்கிறது என்பதையும் அவரே புரிந்து கொள்வார். ஆகவே அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் வெற்றி அலையோடு திரும்பி வர வேண்டும் என்று நாம் வாழ்த்துவதோடு மட்டுமில்லாமல், பார்வையாளர்களே, தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களே, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி பொறுப்பாளர்களே, மக்களே, அவருக்கு எழுதி போடுங்கள், பரிசீலியுங்கள், சிந்திப்பார். அவர் செய்வதையும் சொல்வார், சொல்வதையும் செய்வார். வாழ்க அவருடைய பணிகள், உங்களுடைய கருத்துக்களும் வாழ்க என்று சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன்.